யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரு நார்மல் மேக்னெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்போவுமே மேக்னெட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட் எப்படி இருக்குன்னா கரண்ட் கொடுக்கும்போது மட்டும்தான் அது மேக்னெட்டாக மாறும். மற்ற டைம்லாம் மேக்னெட்டாக இருக்காது. கரண்ட் கொடுக்கும்போது மட்டும் மேக்னெட்டாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கப்பலில் இருக்க சரக்குகளை வெளியே எடுக்கும். அதேமாதிரி சரக்கை கப்பலில் வைக்கவும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் ஒயர், அப்புறம் அந்த மாதிரி ஒரு பேட்ரி, கடைசியாக அந்த மாதிரி ஒரு கம்பி இல்லைன்னா ஒரு ஆணி. ஸோ அவ்வளோதான், இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த கம்பியில் இந்த காப்பர் ஒயரை ஃபுல்லாக சுற்றி இது வரைக்கும் சுற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கடைசி வரைக்கும் சுற்றிக்கிறேன். பாருங்கள், சுற்றிட்டேன். இதே மாதிரி சுற்றிக்கோங்க. இப்போ இந்த வயரை லைட்டாக தீயில கட்டிக்கிறேன். ஏன்னா அந்த காப்பர் ஒயருக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். ஸோ அதனால நான் அந்த மாதிரி தீயில காமிச்சு அந்த லேயரை எடுத்துட்டேன். பேட்டரியில் என்ன இந்த காப்பர் ஒயருக்கு கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள், இப்போ இந்த பேட்டரி லைனை இதுக்கு கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி பின் எடுத்துக்கிறேன். இப்போ ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இதை டச் பண்ணுறேன். பாருங்கள், ஒர்க் பண்ணுது. பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இந்த வயரை எடுத்து விட்டுறேன். இப்போ பாருங்கள், ஒட்ட மாட்டுக்கு. அதே இப்போ இந்த வயரை முறுக்கி விடுறோம் பாருங்கள். பாருங்கள், இப்போ இது மேக்னெட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.